குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். G7 எரிசக்தி பாதுகாப்பு அமர்வு வந்து கனடாவில் நடக்குது. இதில் நம்ம இந்தியா சார்பாக ஜெய்சங்கர் அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து பங்கெடுத்திருக்காரு. இந்த மாநாட்டில் வந்து G7 அமைப்பில் உள்ள எல்லா நாடுகளுமே வந்து பங்கெடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆம்பெக்ஸ் 2025 இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட முப்படைகள் இருக்குல்ல, இராணுவம், விமானம், கடற்படை, அந்த முப்படைகளும் சேர்ந்து திரிசூல் அப்படிங்கிற போர் பயிற்சி வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. திரினாலே உங்களுக்கே தெரியும் 3 அந்த பொருள். இடம் வந்து எங்கே அப்படின்னா, குஜராத் போர்பந்தரில் மாதவ்பூர் அப்படிங்கிற கடற்கரையில் நேற்று தான் வந்து அந்த பயிற்சி வந்து முடிவடைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு காசநோய் பாதிப்பு 2024 வந்து உலகம் முழுக்க 83 லட்சம் பேர் காசநோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த 83 லட்சம் பேரில் 25% பேர் யார்? இந்தியாவை சேர்ந்தவங்க. நம்ம இந்தியா தான் வந்து முதல் இடத்துல இருக்குது காசநோய் பாதிப்பில். நெக்ஸ்ட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுதான் வந்து வெளியிட்டுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரயில் தண்டவாளங்களில் சோலார். நம்ம இந்தியாவில் டைம் காசியாபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து நமோ பாரத் ரயில்வே டிப்போ இருக்குது. அந்த டிப்போவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 தண்டவாளத்துக்கு இடையில வந்து சோலார் பேனலை வந்து அவங்க பதிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதில் வந்து பவர் எடுக்கிறதுக்காண்டி. எவ்வளோ வாட் பவர் அப்படின்னா 17,500 கிலோவாட் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ மீட்டருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா 70 மீட்ரு நீளம். எத்தனை பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 சோலார் பேனல்ஸை வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதிநவீன நுண்ணோக்கி. நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம நாட்டிலேயும் உருவாக்கின அதிநவீன நுண்ணோக்கி. அது என்ன அப்படின்னா, குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப், QDM அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல அப்படின்னா, நரம்பியல், பொருள் அறிவியல், செமிகண்டக்டர் உற்பத்தி போன்ற இடத்துலலாம் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க. யார் இதை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா, மும்பை IIT வந்து இந்த சோலாரை வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆணவ கொலைகளை தடுக்க வந்து சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா அவங்க தலைமையில் வந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க. இவர் தலைமை மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து இவர் கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு அண்ணா பட்டு விற்பனையகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா, காஞ்சிபுரத்தில். நெக்ஸ்ட்டு தோழி விடுதிகள் ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது தெரியும். நம்ம கமெண்ட் பாக்ஸில் தோழி விடுதிகள் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதையும் போடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, பணிபுரியும் பெண்களுக்காக தமிழ்நாடு அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது வந்து 12 புதுசாக விடுதிகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 19 விடுதிகள் ஏற்கனவே வந்து செயல்பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பூஞ்சோலை இல்லம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூஞ்சோலை அப்படிங்கிற கிராமத்தில் வந்து மாதிரி கூர்நோக்கு இல்லம் அப்படிங்கிறது வந்து தொடங்குறாங்க. சரியா? இதுதான் வந்து பூஞ்சோலை இல்லம். நடமாடும் மருத்துவ ஊர்தி. இந்த நடமாடும் மருத்துவ ஊர்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு புற்றுநோயை வந்து கண்டறிகிறாங்க. இப்போது நம்ம இடத்துக்கே வந்து நமக்கு பெண்களுக்கு புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டறிகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து முதல் முறையாக காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதுமாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னையோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தேசிய குழந்தைகள் தினம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14. யாரோட பிறந்த நாளுங்கிறது தெரியும். ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். 2வது இன்றைக்கி வந்து உலக நீரிழிவு தினம். நீரிழிவு நோயால் நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள வந்து அதிலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் உலக நீரிழிவு தினம். அப்புறம் இன்றைக்கி நம்ம தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14ன்னு தெரியும். இதே மாதிரி உலக குழந்தைகள் தினம் எப்போ அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போடுங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒன்று வந்து உலக குழந்தைகள் தினம் எப்பொழுது அப்படின்னு, அதே மாதிரி தோழி விடுதிகள் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.